ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் யாராவது பேர் விட்டுடுவேன், அதுக்கப்புறம் அதனால என் மேலே கோச்சிப்பீங்க. அதனால மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். பிரபா, இங்கே வா. இப்போ வந்து நீ என் பக்கத்தில் இப்படியே நெல்லு, யார் கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ யாரும் கட் பண்ண மாட்டாங்க, சரியா? அண்டு எனக்கு வந்து ஒரு டவுட்டு. நான் வந்த உடனே நானும் தான் அதில் 2 ஷாட் வந்தேன். பசங்களை செட் பண்ணியிருக்கியா? செம்மையாக கை தட்டுறாங்க உனக்கு. அப்படிலாம் கிடையவே கிடையாது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களா சரி, நம்பிட்டேன். சரி, அதுக்கப்புறமா என்னென்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து எனக்கு வந்து நீ ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்த. அண்ட் ஜெய் ஆகாஷ், நிஜமாவே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா க்ரியேட்டர்ஸை வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து அப்படி டெவலப் பண்ணுறது எல்லாராலையும் முடியாது. யூ டிட் அ கிரேட் ஜாப். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் அதுக்கப்புறமா ராமண்ணா, నాకు అన్నం పెట్టిన అన్న, புத்தூரில் அப்படி ஒரு பிரியாணி கிடைக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. செம்ம சாப்பாடு கொடுத்தாங்க. அண்ட் இவன் மட்டும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினான். நிறைய டேக்ஸு. எங்கே நம்ம கேமராமேன், உங்களெல்லாம் வந்து என்னை வந்து என்னன்னு ஷூட்டிங்கு கூட்டிகிட்டு போய் என்னை ஒரு ஹோல் டே நிறைய ஷார்ட்ஸ். நானாக அப்போது இவனோட ஹார்ட் ஒர்க் பார்த்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப என்ன நல்ல விஷயம்னா, ஜெய் சொன்ன மாதிரி இந்த எல்லா ஹீரோயின்ஸும் நார்த்துலேருந்து வராங்க. ஃபுல்லாக மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நான் கூட தான் மேக்கப் போட்டுட்ருக்கேன். நான் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 4 பெண்கள் பண்ணாங்க இல்லையா, ரொம்ப ராவாக, ரொம்ப ஒரிஜினலாக, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ படம்னா இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அவார்ட் ஃபிலிம் மாதிரி எல்லாத்துக்கும் மேக்கப் போட்டுட்டு ஜாஸ்தியாக பண்ணாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படம் வந்திருக்கு. அண்ட் இவ்வளோ தூரம் இந்த காலத்தில் சின்ன படங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி நீ சொன்ன பற்றியா, ஃபீல் பண்ண பார்த்தியா? ரைட் தான். சின்ன டைரக்டர் எல்லாருமே சின்ன டைரக்டராக இருந்து தான் பெரிய டைரக்டராக இருக்காங்க. சின்ன நடிகராக இருந்து தான் பெரிய நடிகராங்கிறாங்க. அதனால அதெல்லாம் நீ நினைக்கவே கூடாது. ரொம்ப ஃபீல் பண்ண. ஏன் இப்போ கண்ணெல்லாம் கலந்துச்சல்லா குட்டி? சரி, ஓகே. ஸோ இந்த படம் 100% வெற்றி அடையும், அதில் வந்து நோ டவுட். நான் இன்னொன்று சொல்லணும், இது வெற்றி அடையும், அதை விட்டுடுங்க. ஆனால் நீ இது எந்த நாளை வந்து இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ்னு வச்ச 5 நாளாக என்னை வச்சு கிழிக்கிறாங்க ஹெட்லைன்ஸில். நிஜமாவே 5-6 நாளாக நான் தான் ஹெட்லைன்ஸ், தெரியுமா? ஷக்கீலாவை அடித்து நொறுக்கி விட்டார்கள், அப்படி இப்படின்னு. எங்கப்பா அடி வாங்கியிருக்கிறேன்? நம்மளெல்லாம் அடிக்க முடியுமாப்பா? சரி, நீங்களும் ஏதோ எழுதுறீங்க, கண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எழுதுங்க. So all the best to the team, and I'm looking forward to work with you more and more, and God bless you. Thank you. ஸோ ஒருத்தருக்கு மட்டும் அந்த தங்க மோதிரம் கொடுக்காம இருந்தோம், அவங்கள மேடை கழிக்கிறேன். MP மேன் பவர் சர்வீஸ் M பீர் முகமது அவர்களை மேடை கழிக்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளர்கள், சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, பிரபாவே நிறைய சொல்லிட்டான். பட் எல்லாருக்குமே ஒரு கொஷன் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து சினிமாவில் சாதிக்கும்னு சொல்லி துடிச்சிட்ருக்காங்க. ஆனால் ஏன் பிரபாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்றது இருக்கும். ஸோ பிரபா வந்து எங்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்தது ஒரு 7 இயர்ஸுக்கு முன்னாடி. அப்போ வந்தோடனே அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொன்னான். அவன் எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல், அவனுக்கு யாருமே உறுதுணையாக இல்லாட்டி
அவன் வந்து ஒரு தப்பான பாதையில் போய் அவன் வாழ்க்கையை தொலைச்சிருப்பான்னா. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு உதவி என்னென்னா, ஒரு பையனை வந்து நல்ல வழியில் கொண்டு வரணும். ஸோ அவனை வந்து எங்களோட அசிஸ்டன்ட் சேர்த்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். இனிமேல் அவனும் ரொம்ப அன்பாக இருப்பான். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இல்லாமல் எனக்கு தம்பி மாதிரி எனக்கு கால் மசாஜ் பண்ணுறதுலேருந்து எனக்கு குடை பிடிக்கிறதுலேருந்து எது வேணாலும் ஒரு அண்ணனுக்கு பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணுவான். ஏன்னா நாங்கள் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணுவோம். அவனும் சில நேரத்தில் ஒரு படம் ஷூட்டிங்லேருந்து ஓடி போயிட்டான். ஏன்னா வந்து டே அண்ட் நைட் ஷூட் போடுறதால வந்து அவனால் வந்து அவனை தூக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்டவன் யோகியன் படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் தூங்காமல் அவ்வளோத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணான். அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவன் வந்து இப்போ ஜெயிக்கும்னு சொல்லி அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான். யோகியன் உருவானது கூட நாங்கள் மாமரம், என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் மாமரம் லைஃப் டைம் பீரியட் படம் அது வந்து பண்ணிகிட்ருந்தோம். பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு நாள் எங்கிட்ட அவன் ஒய்ஃப் மீனாவை கூப்பிட்டு வந்தான். கூப்பிட்டு வந்து, சார் நான் வந்து இப்போ ஒரு படம் உங்களை வச்சு டைரக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கல்யாணமே பண்ணிட்டேங்கண்ணா. என்னடா இப்படி சொல்கிறேன் அண்ணன்? ஆமாம் சார், நான் டைரக்ஷன் பண்ணிட்டுருக்கேன் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன்னா. ஏன்டா போய் சொன்னாலும் எனக்கு வேறு வழி தெரியல சார், நான் ஒரு டேரக்டரை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னாங்க. ஸோ எப்படியாவது நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னா. ஸோ உடனே நான் இப்போ என்னுடைய ஆப்புக்காக ஒரு மூவி ரெடி பண்ணியிருந்தேன் தமிழ் தெலுங்கில், யோகியன். அந்த படத்தை வந்து சரி ஓகே இதை நீயே டைரக்ட் பண்ண சொல்லி அவனை டைரக்ட் பண்ணுறதுக்கு உடனே எங்கிட்ட இருந்த பணத்தில் வந்து உடனடியாக ரெடி பண்ண படம் தான் யோகியன் படம். அது நாங்கள் நினச்ச மாதிரி வரனா கூட அவனுக்கு வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு, அவனுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை வாங்கி கொடுத்துச்சு. அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் பையன் பிறக்கும்போது அவனோட டேரக்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அதே மாதிரி யோகியன் பிறந்ததுக்கப்புறம் அவன் பையன் ஜெய்சாய் பிறந்தான். அந்த படம் வந்து அவனுக்கு ஒரு அடையாளத்தை வாங்கி கொடுத்துச்சு யோகியன். அதுக்கப்புறம் யோகியன் படம் வந்து பண்ணும்போது அவனுக்கு சப்போர்ட்டாக நான் இருந்தேன். ஆனால் இனிமே நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ். இது வந்து அவனே தனியாக அவனுடைய முயற்சியில் அந்த யோகியன் படத்தோட அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி பண்ணிவிட்டு நான் இந்த மாமரம் 5.1 மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி சடனாக அவன் ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. வந்து சார் நான் இந்த படத்தை முடிச்சிட்டேன் சார், ட்ரெய்லர் பாருங்கன்னா. பார்க்கறது முதல்ல சொன்னான், சார் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட நிறைய விஷயம் அதில் வச்சுருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணுற கன் ஃபைட்ஸு ஹெலிகாப்டர் ஷாட்ஸ் எல்லாம்னா பார்த்தோன்னு உண்மையாகவே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதாவது ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆர்டிஸ்ட் வந்து நியூ ஃபேஸ், அது ரொம்ப ராவாக நேச்சுரலாக இருக்குது. ஸோ இப்போ எப்படின்னா சினிமாவில் பார்க்கும்போது வந்து ஒரு நார்த் இண்டியன்ஸ் ஹீரோயின்ஸை கொண்டு வச்சு படத்தை எடுக்காமல் நேச்சுரலாக இங்கே தமிழ்நாட்டு பெண்களை வந்து மெயின் கேரக்டரில் எடுத்திருக்கான். மற்ற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலி பில்லா போஸ் எல்லாமே அவன் கூட அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண பரிச்சயமான பில்லா போஸ், அப்புறம் ராஜ்மித்ரன், எக்ஸாமி, எல்லாருமே மீசராஜன் பிரதர் எல்லாருமே வந்து அந்த டீமை வந்து அவன் கரெக்டாக அசம்பிள் பண்ணி ஒரு படத்துக்கு வந்து தேவையானது வந்து அழகாக பண்ணியிருக்கான். ட்ரெய்லர் நான் அன்னைக்கு பார்த்துன்னு சொன்னேன், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், சூப்பராக இருக்குன்னு. நான் பண்ண அந்த ஹெல்ப்பு இப்போ அவனுக்கு யூஸாக இருக்குது. டெஃபினட்டாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், சொல்லிக்காட்ட தேவையில்லை, பட் சொல்லிக்காட்ட பிடிக்கலை. பட் ஆனால் அவங்கெல்லாம் மறந்துட்டாங்க. பட் இந்த பையன் சாய் வந்து அதை மறக்கலை. நான் வேணான்னு சொன்னால் கூட அவன் தான் அந்த டாக்டர் புண்ணியம்னு சொல்லி டைட்டில் வைப்பான். ஏன்டா அப்படி வைக்கிறான்னா, இல்லை சார் அது உங்களுக்கு டாக்டரேட் ஹியூமனிட்டி மனிதநேயத்துக்காக கொடுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுலே ஒரு உண்மையான ஒரு நல்ல மனிதநேயம் மிக்கவர் நீங்கள், அதை நீங்கள் வச்சு தான் அவன் சொல்லி நான் பண்ணுறேன் இல்லையா அவன் வச்சுருவான் எல்லாத்துலேயும் டாக்டர் புண்ணியமன் ஜெய் ஆகாஷ்ன்னு சொல்லி. ஸோ அந்த நன்றியை மறக்காமல் இப்போவும் இருக்கான். டெஃபினட்டாக அவன் தொடர்ந்து இருப்பான், நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அவன் என்ன மறந்தாலும் பரவாயில்ல, அவன் நல்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும். அப்போ நான் பார்த்து சந்தோஷப்படணும். ஒரு பையன் வந்து அவன் லைஃப் வேஸ்ட் ஆகாமல் அவனை ஹெல்ப் பண்ண இப்போ அவனுக்கு வந்து நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி டெஃபினட்டாக எனக்கு தெரியும். அவனுடைய அந்த டெடிக்கேஷன், நான் வேறு நிறைய டைரக்டர்ஸை பார்ப்பேன், அவங்களுக்கும் சொல்லுவேன் என்னென்னா வந்து டேலண்ட் மட்டும் இருந்தால் பத்தாது, அது டெடிக்கேஷன் தேவை. அதுக்காக வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து பிரபாட்ட இருக்குது. டெஃபினட்டாக பிரபா வந்து ஒரு மிகப்பெரிய டேரக்டர் சொல்லி நான் ஆசைப்பட்றேன், எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.